அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.47 அல்லது எக்ஸாம்பிள் 7.47. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது எடுத்துக்காட்டு 7.47. இதில் நம்மளுக்கு f(x) அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இந்த சார்பு வந்துட்டு 2, அப்படிங்கிற இந்த ஓப்பன் இன்டர்வலில் திட்டமாக ஏறும் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்டமாக ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சார்பு வந்துட்டு f(x) = x² - 2x - 3. இது வந்து திட்டமாக ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இதை வகைப்படுத்தணும். டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். f'(x) x² வகைப்படுத்தணும்னா 2x - 2. எக்ஸை வகைப்படுத்தினா 1. ஸோ அது போட தேவையில்ல, இன்ட்டில் வரும். அடுத்து -3 வகைப்படுத்தினா கான்ஸ்டண்ட்டை வகைப்படுத்தினா 0. ஸோ அதுவும் போட தேவையில்லை. இப்போ இது வந்து திட்டமாக ஏறும் அப்படின்னு சொல்கிறோமா? திட்டமாக ஏறும்னா >0. ஓகே. எப்போ இந்த 2x - 2 அப்படிங்கிறது 0 விட பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுத்தா, எக்ஸுக்கு நம்ம எந்த மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 0 விட பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்து பார்க்குறோம். 0 கொடுத்தா 2 × 0 0 -2 வரும். -2 வந்துட்டு 0 விட பெருசு கிடையாது. ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்கக்கூடாது. அடுத்து எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்குறோம். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 × 2 2 2 - 2 0ன்னு வந்துடும். நமக்கு 0 விட பெருசாக தான் இருக்கணும், =0 வரக்கூடாது. ஸோ எக்ஸுக்கு 1 கொடுக்கக்கூடாது. 1க்கு மேலே 1.1ஓ 1.2ஓ எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு 1 கொடுக்கும் போதிலே 0 வந்துருச்சு. ஸோ 1.1லேருந்து நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுகிறோன்னா திறந்த இடைவெளியில் எழுதுகிறோம், ஓப்பன் இன்டர்வலில். அப்போ நம்ம இந்த 1 வராது. ஓப்பன் இன்டர்வலில் எழுதுனோன்னா இந்த 1 வராது. 1க்கு அப்புறம் உள்ள 1.1ஓ 1.00001 கூட வரும். அதுக்கப்புறம் என்ன வேல்யூ வேணால் வரும். ஓகேவா? 1 மட்டும் வராது. ஸோ இந்த இடைவெளியில் இருந்துச்சுனாலே நம்மளோட ஃபங்க்ஷன் வந்துட்டு திட்டமாக ஏறும். என்ன சொல்லியிருக்காங்க? 2, திட்டமாக ஏறும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 1, 1லேருந்து போட்டாலே 1க்கு அப்புறம் இருந்து போட்டாலே இன்ஃபினிட்டி நோக்கி தான் போகும். ஸோ நம்ம வந்துட்டு 2, கண்டிப்பாக இது திட்டமாக ஏறும் சார்பு அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது அப்போ என்னென்னா எக்ஸோட எல்லா மதிப்புக்கும், அதை தான் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸோட எல்லா மதிப்புக்கும் அப்படின்னா 2, இருக்க எல்லா மதிப்புக்கும் இந்த இது ட்ரூ >0 தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஃபார் ஆல் போடுவாங்க. ஓகேவா? அப்போ 2, அப்படிங்கிற இந்த இடைவெளியில் நமக்கு கொடுத்துருக்க f(x) அப்படிங்கிற சார்பு வந்துட்டு திட்டமாக ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.